மதுரையில் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு ஆசை வார்த்தை கூறி 96 லட்சம் ரூபாய் பணத்தை சுருட்டிய கும்பலை கைது செய்யுமாறு புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வாழைப்பழம் போல பேசி லட்சங்களை சுருட்டிய நபர் சிக்குவாரா? மதுரையைச் சேர்ந்த நபர் ஒருவர் கடந்த ஜூன் 21ஆம் தேதி சைபர் கிரைம் போலீசாரிடம் மோசடி புகார் ஒன்றை அளித்திருந்தார். அதில் தன்னிடம் ஒரு கும்பல் மோசடி செய்து பணத்தை சுருட்டியது குறித்து தெரிவித்திருந்தார். ஆன்லைன் மூலம் பங்குச்சந்தை வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி வாட்ஸ்அப் மூலமாக ஒரு கும்பல் அவரை தொடர்பு கொண்டுள்ளது. படிப்படியாக அவரை நம்ப வைத்து பல கட்டங்களாக அவரிடம் இருந்து பணத்தை முதலீடு என்ற பெயரில் வாங்கியுள்ளனர். ஒவ்வொரு முறையும் நல்ல லாபம் வந்துள்ளதாக கூறி அவரிடம் கணக்கு காண்பித்துள்ளனர் அந்த வாட்ஸ்அப் கும்பல். இப்படியாக 96,57,000 ரூபாய் வரை பல கட்டங்களாக பல்வேறு வங்கி கணக்குகள் மூலமாக அந்த கும்பல் இவரிடம் இருந்து பெற்றுக்கொண்டுள்ளது. இறுதியாக முதலீட்டு பணத்தை தனது வங்கி கணக்கிற்கு மாற்றலாம் என முயன்றபோதுதான் தன்னை ஏமாற்றிவிட்டனர் என்பதை அவர் புரிந்து கொண்டுள்ளார். மோசடி நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கூறி பாதிக்கப்பட்ட அந்த நபர் சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்திருந்தார். புகாரின் பேரில் மாவட்ட எஸ்பி அரவிந்த் உத்தரவுப்படி சைபர் கிரைம் போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணையை தொடங்கினர். மோசடி கும்பலுக்கு பணம் அனுப்பிய பல்வேறு வங்கி கணக்குகளில் இருந்து இருப்பு பணம் 38,28,000 ரூபாய் பணத்தை உடனடியாக போலீசார் முடக்கினர். இதன் மூலம் அந்த கும்பல் பலரிடம் மோசடி செய்திருப்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. அதிலிருந்து 12 லட்சம் ரூபாய் பணத்தை மீட்டு நீதிமன்றம் மூலமாக சம்பந்தப்பட்ட முதலீட்டாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டார். இதையடுத்து குற்றவாளிகளை பிடிக்க களத்தில் இறங்கிய போலீசார் பண பரிமாற்றம் நடைபெற்ற வங்கி கணக்குகளை ஆய்வு செய்தனர். ஒரே ஒரு வங்கி கணக்கை மட்டும் பயன்படுத்தி 20 லட்சம் ரூபாய் வரை ஆன்லைன் மோசடி அரங்கேறி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பணத்தை திருச்சி ஆழ்வார் தெருவைச் சேர்ந்த சீனி முகமது என்ற நபரின் 2 வங்கி கணக்குகளுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த 20 லட்சம் ரூபாய் பணத்தை சீனி முகமது வெவ்வேறு வங்கி கணக்குகளுக்கு அனுப்பி வைத்துள்ளார். இதனையடுத்து சீனி முகமதுவின் வங்கி கணக்குகளை முடக்கம் செய்த போலீசார் திருச்சியில் வைத்து சீனி முகமதுவை கைது செய்து விசாரணை நடத்தினர். அதில் திருச்சி உறையூரைச் சேர்ந்த இப்ராஹிம் என்பவரது ஆலோசனையின் பேரில் கமிஷன் பணத்திற்கு ஆசைப்பட்டு முகமது சபீர், முகமது ரியாஸ், முகமது அசாருதீன் மற்றும் முகமது மர்ஜூக் ஆகியோரிடம் சேர்ந்து இந்த மோசடியை அரங்கேற்றியதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த மோசடிக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு 1000 ரூபாய் கமிஷனாக பெற்று லட்சக்கணக்கில் பணப்பரிமாற்றம் செய்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. சீனி முகமது கொடுத்த தகவலின் பேரில் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் பகுதிகளில் பதுங்கியிருந்த ஒட்டுமொத்த மோசடி கும்பலையும் போலீசார் கைது செய்தனர். 6 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மோசடி கும்பலை பிடித்த தனிப்படை போலீசாருக்கு மதுரை காவல் கண்காணிப்பாளர் நேரில் அழைத்து பாராட்டு தெரிவித்தார். வாட்ஸ்அப் மூலமாக ஆசை வலை விரித்து கோடிக்கணக்கில் மோசடியை அரங்கேற்றிய கும்பல் சிக்கி இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.